சத்தியும் சிவனுமாக ஆதி கைலாச மாமலையில் இருக்கும் போது அமையா ஆதி சிவன் சங்கரன் படைத்த மனைக்களுக்கெல்லாம் பட்டினி இல்லாமல் படியளந்து இறையிழந்து அளந்து கைலாசத்துல இருக்கும் போது அமையா ஆதி சக்தி உமையவளுக்கும் அம்மையாகிய பார்வதிக்கும் பகவானுக்கும் பார்வதிக்கும் நீ பெரியவளா நாம் பெரியவளா என்று ஒரு சின்ன தகராறு. ஆதி சக்தி உமையவள் பகவான் மேல கோபம் கொண்டோ வடக்கு கோட்டை வாசலிலே தனித்திருக்கின்றாள் பார்வதா தேவி. அப்படி தனித்து இருக்கும் போது பகவானுக்கும் பார்வதிக்கும் 60க்கு 60 திருக்கல்யாணம் முடிக்க வேண்டும் அல்லவா? தேவர்கள் கண்ணால பார்க்கணும் என்று தேவர்களும் மூவர்களும் ஆதி சிவனிடத்தில் சொல்லும் போது கல்யாணம் முடிப்பதற்கு எனக்கு சம்மதம்தான், பார்வதிக்கு சம்மதமானால் ஆதி சக்தி வடக்கு கோட்டை வாசலிலே தனித்து அமர்ந்திருக்கா என்று சொல்லவோ தேவர்களும் மூவர்களும் அன்னைக்கு நாளையில ஆதிசக்தி இடமதில ஆதிசக்தியினுடைய இடத்திலே வந்து பகவானுக்கும் பார்வதிக்கும் திருக்கல்யாணம் முடிக்கணும், தேவர்களும் பார்க்கணும். பார்க்க வேண்டும் அல்லவா? ஐயா கைலைக்கு வரமாட்டோம், பகவான் பக்கத்துல இருக்க மாட்டோம்னு மறுத்துட்டா. உடனே மாயவன் என் பெருமாள் கோபால கண்ணன் வந்து பகவானுக்கும் பார்வதிக்கும் 60க்கு 60 திருக்கல்யாணம் நடத்தியே தீரணும், தேவர்கள் கண்ணால பார்க்கணும், அதனால கைலாசத்துக்கு வாங்க ஏன்னா தலைக்கு நிமிந்தமாக்க 2 பேர் இருக்கும்போது மணமேடையில் இருக்கலாமா, மாலையிட்டு பார்க்கலாமா? உனக்கு இல்லாத அகமானம் எனக்கு ஒன்றும் இல்லவே இல்லையப்பா. ஆட்டும்னா சரி ஐயா. அப்படி நான் 60க்கு 60 திருக்கல்யாணம் முடிக்க வேண்டுமானா எனக்கு கல்யாண தோழி பெண்கள் வேணும். தோழி பெண்ணு புதுமை பெண்ணு தோழி 2 புதுமையான பெண்கள் எனக்கு வேணும்னா. உடனே பார்த்தார் ஆண்டவன் சங்கரன் ஆதி கைலாச மாமலை இருக்கும் போது ஒரு 2 பிரம்மபீடத்தை வளைக்கின்றார். 2 பிரம்மபீடமோ 8 நாளாக வளர்கின்றது, வளர்ந்து கொண்டிருக்கிறதோ. பிரம்மபீடமானது வளர்ந்து கொண்டே இருக்கிறது ஒரு நாளுக்கு ஒரு நாள். 2 பீடத்தை போட்டு வளர்த்து பிரம்மதேவன் பூஜைகளை பண்ணி கொண்டிருக்கிறார். ஆதி சக்தி திரு கல்யாணத்துக்கு வரும்போது ஆண்டவன் சங்கரன் செய்கின்றார். என்ன வெள்ளிக்கட்டும் பெரம்பெடுத்து பிரம்மபீடம் பக்கம் வந்து என்ன ஆண்டவன் சங்கரன் பெரம்பெடுத்து தட்டுகிறார். அப்படி தட்டும்போது பிரம்மபீடம் அது வெடி குதையா வெடி குதையா 2 பெண்கள் அந்த வந்து பிறக்கும். பிரம்மபீடத்தில பிறந்த மாவா தாயே பிறந்த மாவா நீ பேச்சு பிரம்மகுல ராஜுதயா அவளுக்கு 4 முகமா 8
விட்டு கைய ராட்சதையாலுட வடிவத்தோட பிரம்ம பீடம் அது பிறந்த மாவா ஐயா பிறந்த மாவா கோலக்காரியான பேச்சு அம்மா அம்மா வீர பல்லம்மா விரிசடையா தாய விரிசடையும் விரித்து ஆடுகிற தலைமுடியும் அம்மா பாட்டு போல உனக்கு முகமலகும் பவளம் போல அம்மா பல்லோலிவா அம்மா கோலக்காரி அம்மா ஜாலக்காரிய கையில கிணியும் ஆகாதம்மா ஆகாதம்மா நீ கையில விட்டு போடி அம்மா அம்மா 1008 நல்ல வரத்தை வாங்கிய தாயான பேச்சி அம்மா ராஜுதையா அழகுடனே அப்போ வாரால ஐயா கையில மலையதே தனக்களித்து கரண சங்கிலி மலை கடந்து பூலோக நல்ல சீமையில காசி ராமேஸ்வரம் தனக்களித்து அண்ணாமலை ஐயா உண்ணாமலை மதுரை அம்மா நாடு விட்டு பாவநாசமெல்லாம் தீர்த்தமாடிய அம்மா பவுசுடனே அப்போ வாரால அவன் கரி சூழ்ந்த மங்களத்தில் நதிக்கரையில் ஒரு நிலையம் வாங்கிய ஈயானத்தால ஐயனோட அழகு நல்லதொரு வாசல் விட்டு எங்க வாரானா இந்த பல ஊருமா நகரதில ஊருக்கு தான வடபுறத்தில் ஆண்ட வந்தான் சுடல ஐயா ஐயம்பந்தி நல்ல வாசலில தாயான பேச்சி அம்மா பிரம்மகுல ராஜுதையா வந்து நிலையோ வாங்குதால அம்மா கோலக்காரி அம்மா சாலக்காரிய
வேப்பங்கொல கையிலடுப்பா கையிலடுப்பா தான விளையாடி வாரால அவ வீரப்பல்லும் விரிசடையும் பேச்சி அம்மா வா விரித்தாடும் தலைமொழிவா அம்மா காரவாயும் தந்தம் பல்லும் பாலக்காரி அம்மா சாலக்காரி மஞ்சன முகத்தழகிய முகத்தழகிய மாய சுருவம் கொண்டமாவா அம்மா பெரம்பத்தானே கையிலடுப்பா என் வேச்சி அம்மா ராஜுதையா பிறவி சொல்லி ஆடுவாள அப்பு நல்ல சடையழகிய சடையழகிய 1008 சுருவக்காரிய அம்மா குவாலக்காரிய சாலக்காரிய சாலக்காரிய பொல்லாத பேச்சி அம்மா ஆங்கார சுருவக்காரிய சுருவக்காரிய அம்மையான ராஜுதையா அவ ஆடுவாளாம் பாடுவாளாம் பாடுவாளாம் பெத்தாதாலிய போடுவாளாம் ஐயம் பந்தி வாசலில அழகு நல்ல தேவாதைக்கு தாயாக வந்தல்லவோ பேச்சி பிரம்மகுல ராஜுதையா ராஜுதையா ஆனந்தமாக குழுவிருக்கா தாயான பேச்சி அம்மா பேச்சி அம்மா ஆனந்தமா குலவிருக்கா அடங்காத பேச்சி அம்மா ராஜுதையா அழகுடனே வந்து அமர்ந்திருக்கா சிவபெருமான் கதைகள் வாட